தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னு உடையார் நாவல்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. சிதம்பரத்திலேருந்து கிளம்பி திருவக்கரை வழியாக ராஜராஜன்ற தேவரடியாலும் அவருடைய தோழிகளும் வந்துட்டு மாட்டு வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போது காவிரியில் அதிக நீர்ப்பெருக்க காரணமாக மாட்டு வண்டி காவிரியில் கவிழ்ந்து தொடர்ந்து மழை பெய்யறதுனால காவிரியில் வெள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு அது கண்காணிக்கு வந்த சோழ தேசத்தோட பிரம்மராயன கிருஷ்ணன் ராமன் வந்து அங்கே வராரு. அப்போ ராஜராஜியும் அவரோட தோழிகளும் தண்ணீரில் மூழ்கி அடிச்சுட்டு போகிறத பார்க்குறாரு. உடனே ஆற்றுல வெள்ளத்தோட வெள்ளமாக குதிச்சு ராஜராஜியை காப்பாற்றுறாரு. அதுக்கு அவ சொல்கிறா, என்னை விட என் உயிரை விட முக்கியமான பொருள் அந்த வண்டியில் இருக்குன்ற. அது என்னன்னு கேட்கும்போது கோயிலோட வரைபடங்கள் வண்டியில் இருக்கு, சிதம்பரத்திலிருந்து நாங்கள் வரோம், அரசர்கிட்ட கொடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்ட பிரம்மராயருக்கு அப்போ தான் அந்த பிரச்சனையோட வீரியமே தெரியுது. தன்னோட உயிரை விட மேலான பொருள் அந்த வண்டியில் இருக்குன்னு சொல்லி ஊர் மக்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாரு. கிராம மக்களோட உதவியோட வண்டியை வெள்ளத்திலிருந்து மீட்கிறாங்க. அதே சமயம் ராஜராஜ சோழர் தன்னோட மெய்க்காவல் படையோட அதே இடத்துக்கு வந்து சேர்றாரு. உடையார் ராஜராஜ சோழரை பார்த்த உடனே ராஜராஜி தரை வீழ்ந்து வழங்குறா, தான் வந்த விஷயத்த சொல்றா. அது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழர்கிட்ட இருந்து ரகசிய செய்தி கொண்டு வந்ததா ஒரு ஓலையை வந்து அரசர் கையில கொடுக்குறா. அதே மாதிரி பிரம்மராயரை தனியா பார்த்து ராஜேந்திர சோழர் இதை யாருக்கும் தெரியாம இந்த ஓலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்றா.